அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில தற்காலிகமாக அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்ததுனால கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. சரி அட்லீஸ்ட் இப்போ தாக்குதல் நடக்காது அப்படின்னு. ஆனா திரும்பவும் பிரச்சனை வருமோ அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. காரணம் லெபனான். இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் மேல தாக்குதல் நின்றுச்சு. இருந்தாலும் ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க லெபனான் மேலேயும் நீங்க தாக்குதல் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னதுனாலதான், நீங்க ஓகே சொன்னதுனாலதான் நாங்க இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம். இப்ப லெபனான் மேல தாக்குதல் நடத்தீங்கன்னா நாங்க திரும்ப இந்த போருக்கு தயாராகிற மாதிரி தான் அர்த்தமாகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால திரும்ப போர் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட இருக்குது. ஏன்னா லெபனான்ல கிட்டத்தட்ட அவங்க இரவு முழுக்க நடத்தின அந்த தாக்குதல்ல 200க்கும் அதிகமான மக்கள் இறந்துட்டதா தகவல் வருது. இஸ்ரேல் ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை தான் இந்த போர் காலங்கள்ல எப்பவுமே எடுத்திருக்காங்க. இப்பயும் அதே தான் பண்ணி. ஆமா, காசாவில் இப்படிதான் பண்ணாங்க. இந்த தீவிரவாதிகள் வீடுகள்ல இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்டடத்தையும் தரைமட்டமாக்குனாங்க. இப்ப அதே மாதிரிதான் லெபனான்ல தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமா தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷெபாஸ் ஷெரீப் சொன்ன விஷயத்த வச்சு பார்க்கும்போது லெபனான்லயும் போர் தாக்குதல் இருக்காதுங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருந்தாரு. ஆனா இஸ்ரேலும் அமெரிக்காவை சேர்ந்த சில அதிகாரிகளும் அதெல்லாம் கிடையாது, லெபனான் இதுல சேராது இந்த ஒப்பந்தத்துல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இது எங்க போய் முடியுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸும் திரும்ப மூடப்பட்டுட்டதாகவும் தகவல்லாம் வருது.